தேசம். ஊரு விட்டு ஊரு வந்து எங்க ஒரு பொண்ணுதான் கிடைச்சுதா? அதுவும் எனக்குன்னு இருக்கிற பொண்ணு கேக்குதா? இனிமே உன்னை யாரு கட்டிக்கிறான்னு நான் பாக்குறேன். எங்கடா போற? சித்தப்பா உன்னை கிளவி தேடுது, வா வீட்டுக்கு போலாம். கிழவி தேடுதா? தேட நல்லா தேடட்டும். போ. வா சித்தப்பா, வா சித்தப்பா வீட்டுக்கு போலாம். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன்டா. அப்புறம் வர பட. சித்தப்பனுக்கு பொண்ணு பார்க்கணும். ஒரு பெரிய மனுஷன் வேணும்ல, நீ வா. சித்தப்பா டயரு. வாடான்னா ரொம்ப பிகு பண்ற. வாடா. வாடா. உங்க சித்தப்பனுக்கு பொண்ணு கேட்க வேணா? வா வாடா. அடடே வணக்கம் மாமா. என்னடா அவன் வரக்கூடாது வந்திருக்கானு பாக்குறீங்களா? எல்லாம் உங்ககிட்ட பொண்ணு கேட்க தான். உள்ள வாங்க. ராசாத்தி, தைரியம் இருந்தா வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னியே, வந்துட்டேன் பாத்தியா? என்ன தனியா வந்திருக்காருன்னு பாக்குறியா? ஒரு பெரிய மனுஷனோட தான் வந்திருக்கேன். டேய் வாடா, உள்ளார வாடா. இது நம்ம வீடு மாதிரி. ராசாத்தி இனிமே உனக்கு அக்கா இல்லை, சித்தி. என்ன ராசாத்தி, நான் சொல்றது சரிதானா? ராசு வாடா கண்ணு. என்னவாம்மா பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, நகை நெட்டெல்லாம் காணா போச்சு, எப்படா கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறீங்களா? நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் உங்களை தேடி வரோம். அதுக்கு நான் பொறுப்பு. போலீஸே வந்து தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இவன் என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் சும்மா. நகைகள்லாம் ஆத்தா கிட்ட தான் இருக்கு. அட பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைக்கு போட்டதான் நினைச்சுக்கோங்க. அத்தை கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எங்க ராசாத்தி? ராசாத்தி என்ன வெக்கமா? ராசாத்தி இங்கதான் இருக்கிறேன். பொண்ணு கேக்குறேன்னு சொல்லி வந்து இப்படிதான் நேரா வீட்டுக்குள்ள உட்காந்துப்பாங்களா? அதுக்குன்னு சில மரியாதைகள்லாம் இருக்கு இல்லையா? அதை நீங்க எனக்காக எதிர்பார்க்கலனாலும் நாங்க செய்யறதான முறை. உனக்கு என் மேல எவ்வளவு ஆசையா? ஆமா, இருக்காதா பின்ன? நீங்க எவ்வளவு கம்பீரமானவரு, எவ்வளவு பணக்காரரு. உங்க மேல ஆசை வராத பொண்ணு கூட இருக்குமா? முதல்ல மாப்பிள்ளையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல, அப்பதானே திஷ்டி கழியும்.
கண்ணு பட்டுடும் பாருங்க. அதான் ஆரத்தி எடுக்க போறேன். ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம் வேற கேக்குதா? இத பாரு, போலீஸ வேணா நீங்க நினைச்ச மாதிரி விலைக்கு வாங்கலாம், ஆனா இந்த ராஜாத்திய நீங்க நினைக்கிற மாதிரி விலைக்கு வாங்க முடியாது. என்னடா மேல சாணியை கரைச்சு கொட்டிட்டீல, என்ன பண்ற மாதிரி? சரிதான் போடா. இதையும் உன் ஆத்தா கிட்ட சொல்லு, உன் ஆத்தாவுக்கு நல்ல சாவை வராதுன்னு. வந்துட்டானுங்க. என்னடா சம்பந்தம், நீ எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லட்டுமா? நீ முக்காலத்தையும் உணர்ந்தவ, உனக்கு தெரியாம இருக்குமா? கவலைப்படாத, ஓ ரத்தன கல்லு உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுடா. ஆமா, இப்படித்தான் சொல்றியே தவிர இந்த இடத்துல இருக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறிய. நான் என்ன அந்த ஆன முடியாம மாதிரி பேராசை பிடிச்ச அலையிறேன்? பொன்பானை எனக்கு கிடைக்கணும், நான் குபேரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா உன்னை தேடி வர்றேன் இல்லையே. அந்த ரத்தனக்கல்லு என் பாட்ட சொத்து, ஏன் போராத வேலை அதை ஊரை விட்டு ஊரு போய் அந்த பேச்சு கழுவிட்டு அடமான வைக்க வேண்டியதா போச்சு. அவளும் அதை பொன்பானையில போட்டு யாருக்குமே கிடைக்காதபடி பண்ணிட்டு போயிட்டா. அந்த ரத்தனக்கல்லு போனதுல இருந்து என் குடும்பம் நிமிராமலே இருக்கே தாயி. போடா பைத்தியக்காரா, சும்மா புலம்பினா ஆச்சா? இந்த ஆத்தா என்னைக்கும் சத்தியப்படி நடக்கிறவடா. காரணமா தான் அந்த பொன்பானை இருக்கிற இடத்த நான் உனக்கு காட்டாம இருக்கேன். அது கிடைக்கும் போது நீயே தெரிஞ்சுக்குவ. என்ன தேடி நீ மட்டும் இல்லடா, அந்த ஆன முடியாம வந்துகிட்டு இருக்கான். என்ன ஆத்தா சொல்ற? ஊர் விட்டு ஊர் வந்து தேடுறான் அவன். சம்பந்தம், நீ வந்திருக்கல்ல, அதே மாதிரி அவனும் இந்த ஆத்தாவை தேடி வர்றான். நான் இங்க பக்கத்து ஊருக்காரன், அவன் தோட்டக்கார மங்கலத்துல இருந்துல வர்றான். டேய், இந்த ஆத்தாளுக்கு உள்ளூர்காரன் அசலூர்காரன்லாம் கிடையாது, தெரியும்ல? முட்டுக்கிறாத்தா, இப்பதான் நீ வருவேன்னு சொன்னேன், வந்துட்டான் பாத்தியா? அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் தாய். இரு சம்பந்தம், போலாம் வா. முடி வந்து உட்கார். இருக்கட்டாத்தா, பரவாயில்ல. உங்க பகையெல்லாம் ஏன் முன்னாடி காட்டாதீங்க, கதவை சாத்திட்டு வந்து உட்கார். என்ன ஆனமுடி, அந்த பொன்பானை எங்க இருக்குன்னு மை போட்டு பார்த்து சொல்லணுமா? ஆத்தா, நானும் தேடாத இடம் இல்லை, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. நான் சொல்லிட வேண்டாம், ஆனா நீதான் கேட்க மாட்டியே. என்ன ஆத்தா சொல்ற? ஆத்தா சொல்லுவேன், தட்டாம கேட்கணும். கேப்பியா? மதிச்சு வந்திருக்கிறேன், கேட்காம போயிடுவேனா? பொன்பானை எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. ஆடு வெட்டணுமா, மாடு வெட்டணுமா? ஆடு வேணாம், மாடு வேணாம், நீ அந்த பொன்பானைய மறக்கணும். ஆத்தா, என்ன சொல்ற ஆத்தா? ஆமாண்ண, அது மட்டும் இல்ல, கருப்புக்கு எதிரா நீ நினைக்க ஆரம்பிச்சிருக்க, அந்த நினைப்பையும் மாத்திக்கணும். ஆத்தா, போ, உடனே ஊருக்கு போ. நாளைக்கு கருப்பு சன்னதியில உடுக்க பூஜை இருக்கு, அதுல உனக்கு ஒரு கட்டளை இருக்கு, அதை நிறைவேத்து. தவறினா இந்த ஆத்தா மட்டும் இல்லடா, வேற எந்த ஆத்தாவாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத, உடனே கிளம்பி போ.
நல்லா போட்ட தாய். ஊரா சொத்துக்கு அலையிறவனையெல்லாம் இப்படித்தான் கட்டி போடணும். சம்பந்தம் ஆத்தா கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. நீ இப்ப போயிட்டு பௌர்ணமி எனக்கு திரும்பி வந்து என்ன பார். அப்போ உனக்கு இந்த ஆத்தா பொன்பானை பத்தி சொல்லுவா. என்னங்க இதுக்குள்ள கரக்குட்டி போயிட்டு வந்துட்டீங்க? அப்பா ஊருக்கு போனீங்க உடனே வந்துட்டீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல போனீங்களா, போன காரியம் என்னாச்சுன்னு தான். போனேன், பார்த்தேன், வந்துட்டேன், அம்புடுதான். ஏன் இப்படி சடைக்கிறீங்க? வாங்க பூசிரையா, வாங்க வாங்க. பரவாயில்ல தாயே, வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட நீ ஒருத்தியாவது இருக்கிய. ஆனா கூப்பிட வேண்டியவங்க எப்பவுமே கொம்புலயே இருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க? அம்மா மோர் போய் கொண்டு வா. வேண்டாம் தாய், பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது. ஒரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு போவாங்க. சொல்லுங்க. நாளைக்கு உடுக்க பூசை இருக்குது. நீயும் குடும்பத்தாரும் தவறாம கலந்துக்கணும். கருப்பை அடிச்சு சொல்லி அனுப்பியிருக்கான். நான் வரேன் தாய். ஏய், உடுக்க பூஜைனா என்ன? நாளைக்கு பாரு. நல்லா லைஃப் என்ஜாய் பண்ற சாமி போல இருக்கு. பாடி. ஆகி போச்சு சாப்பிடலாம். அப்பனுக்கு வேண்டி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம், அவசரப்பட வேணாம். என்ன, ரோமியோவை தானே தேடுற? ரோமியோவா? சாச்சா. ஏய், எனக்கு தெரியும்டி. இருக்காரு. ஆ,
என்னடி இருக்கு? அது சாமியோட கருவறை. உள்ள விக்கிரகம் இருக்கா? இல்ல, படி மட்டும் தான் இருக்கு. நீ வா. ஐயோ, சாமி சாட்டை எடுத்துருச்சு. இன்னைக்கு யாருக்கோ தண்டனை இருக்கு. யாரா அவன்? மாமன் படிப்பை பத்தி கேட்க வந்தவன். நான் தான் சாமி. உன் மாமன் உத்தமமா படிப்பான், ஊர் மெச்சும்படி படிப்பான், டாக்டர் இன்ஜினியர்னு படிப்பான். கவலைப்படாத, நான் இருக்கேன். பௌத்து வழின்னு வந்த வாட்டக்காரி யாரு? நான் தானுங்க சாமி. தினமும் கிழக்க பார்த்து விளக்கு வச்சு 11 முறை கும்பிடு போடு, பௌத்து வழி நின்னுடும். யாராவன்? பொன் பானையை தேடி மைக்காரி கிட்ட போனவன் யாரு? யாரு? யாரா? சொல்றா, யாரு? யாரா? நீயா சொல்றியா இல்ல நானே முக்கட்டுமா? நான் தான் சுவாமி. இதானா? என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த எல்லையை தாண்டின, இந்த மண்ணை மறந்து பொண்ணை தேடி அலைஞ்ச. வம்சத்துக்கே பொன்னாசை கூடாதுன்னு நான் படிச்சு சொல்லியும் நீ கேட்கல. இனி நீ பொன்னாசையை பிடிச்ச உன் தலை இந்த மண்ணில ஊருடா. இந்த